அதிமுகவோட கூட்டணி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து இபிஎஸ் கூட போன்லலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காருல்ல சார். சவுக்கு சங்கரே சொல்லியிருக்கான்றதெல்லாம் உங்களுக்கு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக விஜய் சொன்னாரா, எடப்பாடி சொன்னாரா? 1.5 வருஷம் வந்து அதிமுக குறித்து எந்த ஒரு விமர்சனமும் வந்து விஜய் வந்து முன்வைக்கல. பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் விமர்சனத்தையே வந்து வைக்கிறாரு. அப்போ கூட்டணி குறித்து பேசி இருக்கலாமே. அதிமுக தாவேகா இந்த கூட்டணி வந்து பிரசாந்த் கிஷோர் தான் பேசினார் சொல்லி சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரு. உன்னுடைய வேலை என்ன, என்னக்காக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வந்து பண்ண போற, கூட்டணி குறித்து நீ ஏன் பேசுற, கூட்டணி குறித்து நான் பேசிப்போம், உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸை திருப்பம் வாங்கினதாகவும் சவுக்கு சங்கர் வந்து சொல்றேன். இதே நானும் கேட்கிறேன், கூட்டணி குறித்து முடிவு பண்ண வேண்டியது விஜயா சவுக்கா? போடா டேஷ். நாங்க 52 வருஷம் கட்சி, நாங்க 32 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கோம். நீங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்குறீங்க. இப்ப பிஜேபியோட போனதால விஜய்க்கும் ஒரு செக் வச்ச மாதிரி ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடியை நம்பி விஜய் வரல. உன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பிஜேபி போய் நீ சரணடைஞ்சிருக்கிற. உன்னால வந்து விஜய் போல தைரியமாக நிக்க திராணி இல்லை. இல்ல சார், இப்ப சவுக்கு சங்கர் ஏன் இந்த மாதிரி பேசணும்? ஏன்னா ஒரு காலத்துல வந்து விஜய் வந்து சவுக்கு சங்கர் கிட்ட தான் அரசியல் பயின்றாருன்னு ஒரு செய்தி இருக்கு சார். அது உண்மையானு தெரியல. சொல்லுங்க. சவுக்கு சங்கர் கிட்ட விஜய் அரசியல் பயின்றாருன்னு ஒரு செய்தி இருக்கு. காமெடி நியூஸா ஒரு இதை கட் பண்ணி போட்டு சவுக்கு சங்கர்கிட்ட விஜய் வந்து அரசியல் கட்டுறான்றதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடி தெரியுங்களா? அதிமுக தாவேகா இந்த கூட்டணி குறித்து யாரும் வந்து நாங்க அதிகாரப்பூர்வமா நாங்க கூட்டணி இருக்குன்னு சொல்லல. ஆனாலும் சில அரசியல் விமர்சகர்னு சொல்றாங்களே சார், அவங்க எல்லாருமே அதிமுக கூட்டணியில வந்து விஜய் வருவார்னு இன்னும் வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல, பொதுவா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. இதை நம்ம எப்படி சொல்லணும்னாக்கா, ஆம்பளை கருவை சுமக்கிறோன்றதும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து விஜய் வருவார்ன்றதும் சாத்தியமா? ஆம்பளை கருவை சுமக்க முடியாதது எப்படி அறிவியல் பூர்வமாக சாத்தியம் இல்லையோ அதுபோல் வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்து விஜய் வருவார் என்பது அரசியல் ரீதியாக சாத்தியமே கிடையாது. இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் நம்ம பேசுனா நிறையா பேர் பார்க்குறான், வியூஸ் போகுதுன்றதுக்காக முட்டாள்தனமாக சில ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொண்டு வந்து இங்கே பேசவே கூடாது. அது அரசியலில் எடுபடாமல் போயிடும். நீங்கள் இந்த தவறை வந்து தொடர்ச்சியாக இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த அஜெண்டாவை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போய் செய்யுதுன்றது மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. தம்பி, ஜிபி முத்து பேசினாலும் வியூஸ் போகும். ஜிபி முத்துவை என்னவா பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் காமெடியாகவும் அவனை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொருளாகவும் பார்க்குறான். அப்போது உங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்டெலெக்சுவலாக பார்க்கணும். நீங்கள் உங்களை பார்க்குறான்றதுக்காக நீங்கள் ஒரு அஜெண்டா பேசிஸில் ஒரு கட்சிக்கு சார்பாகவும் விஜய்க்கு எதிரான மனநிலையில் நின்று நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதும், திமுக வந்து நேரடியாக விஜயை தொடர்ச்சியாக கார்னர் பண்ணி அடிப்பது போல சில வேலைகளை செய்வதற்காக செய்வதும், இது எப்படி ஆகும்னாக்கா, உங்களை இன்டெலெக்சுவலாகவும் பார்க்க மாட்டான், அரசியல் விமர்சனமாகவும் பார்க்க மாட்டான், இவங்க என்னடா கிறுக்கனான்ற மாதிரி பார்ப்பானுங்க. இதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அரசியல் ரீதியாகவே சில பேர் பேசுறதெல்லாம் நல்ல வியூஸ் போகும். பட் ஆனால் அவரை என்னம்மா பார்ப்பாங்க தெரியுமா? இருறா, இதை கொஞ்சம் பார்த்தா பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு. யாரை சொல்லுங்க? ஐயா காமாட்சி நாயர்லாம் பெரிய உதாரணம். திமுகவின் மூத்த முன்னோட்டின்னு சொல்லிட்டு ஐயா காமாட்சி நாயர் பேசுவார். என் கூட நிறைய நேர்காணலாம் உட்காந்துருக்கிறாரு. பட் அவரை என்னவா பார்க்குறாங்கன்னா, அரசியல்வாதியாக பார்க்கல, அரசியல்வாதிலேயே ஒரு என்டர்டெய்னராக பார்க்குறாங்க. ஏதோ ஃபன்னாக எதையாவது பேசிட்டு இருப்பார்ப்பா, கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஆனால் அவர் சொல்கிற கருத்தை வந்து கருத்தியல் ரீதியாக யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுபோல் நீங்கள் ஒரு ஜிபி முத்துவை போல் வந்து சில அரசியல் விமர்சகர்கள் மாறி கொண்டு வருகிறீர்கள். உங்களை காமெடியாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்கிறது வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா களம் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மதவாதத்தை தூக்கி கொண்டு பிளவுவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியை எப்படி விஜய் ஏற்று உள்ளே வருவான்ற பேசிக் காமன் சென்ஸ் மூலம் உனக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த அறிவு உனக்கு இல்லை. இப்போ அவர் வந்து பாஜக கூட்டணியில வரதா இல்லை சார், அதிமுக கூட்டணி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து இபிஎஸ் கூட போன்லலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காருல்ல சார். இதை சவுக்கு சங்கரே சொல்லியிருக்கான்றதெல்லாம் உங்களுக்கு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நான் அதிமுக தான் வேலை செய்யறேன் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து அந்த நடுநிலை தன்மைன்றதை அன்னைக்கே வந்து அவர் இழந்துட்டார். முழுக்க அதிமுகவுக்காக அவர் வந்து ஒரு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காரு பொழுது, நீங்கள் சவுக்கு அவர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, அவர் வந்து அதிமுக பேசல, திமுகவை எதிர்த்து பேசுறாரு. அப்படிதான் இதை நம்ம பார்க்க முடியும். இல்லை நீங்க அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் லாட்ரி மார்ட்டின் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்தியா முழுக்க கேஸ் இருக்கு. பிஜேபி வந்து நாளைக்கு வந்து
மார்ட்டினை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவோம், ஒழுங்காக போயிட்டு டிவிக்கே வந்து விஜய்கிட்ட பேசி இந்த பிஜேபி அதிமுக அலையன்ஸ்குள்ளே கூப்பிட்டு வான்னு ஆதவர்ஜின்ட்ட சொல்லிட்டா ஆதவர்ஜினா செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு பேசுகிறாரு. இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்கள் போயிட்டு விஜய்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து என் மாமனார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதனால் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? நீ முதல்ல வெளியில் போன்றுவார். புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு வச்சிருக்கிறேன், உன் மாமனார் கைது பண்ணுறாரோ என் மாமனாரை கைது பண்ணுறதுக்காகலாம் நான் போய் இந்த கட்சி ஆரம்பிச்சு வைக்கலன்றது முதல் விஷயம். ரெண்டாவது, இது முதல்ல ஆதவர்ஜினா செய்வாரா? மாமனாரோட எவ்வளோ முரண்பட்டு நிற்கிறார், அதற்காக வந்து ஆதவர்ஜினாவை நீங்கள் இந்த அளவுக்கு கார்னர் பண்ணி அவரோட மைத்துனர் வச்சு பேச வச்சிங்க, அவர் மனைவி வச்சு பேச வச்சிங்க, எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்கன்னு தெரியணும் பொழுது அப்போ இது என்ன ஒரு கேவலமான ஒரு அஜெண்டான்னு ஒன்று இருக்குல்ல. ஜான் சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரசிகராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து போதிய அரசியல் புரிதலே கிடையாது, சும்மா அப்படின்னாக்கா சரி சும்மா இருக்க நபர் ஏன் அவர் கூப்பிட்டு வச்சுருக்கிறாரு? சரி அவர் சும்மாவே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இல்லை சார், இப்போ அதுக்குன்னு ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது இல்லை சார். இதை இப்போ இபிஎஸ் வந்து விஜய் கூட பேசினாருன்னு சொல்றாரு, ஆதாரம் இல்லாமல் பேசிட முடியாது இல்லை சார். பேசியதாக கூட்டணி குறித்து பேசினாங்க, விஜய் வந்து 2.5 வருஷம் வந்து ஆட்சி பங்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இப்படி யாராலையும் பேச முடியாது. யார் தம்பி சொல்லிட்டு இருக்கா? சவுக்கு நரேட்டிவ் தம்பி, இது நரேட்டிவ் இல்லை சார். இது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து நம்ம எல்லா செய்தித்தாள்லையுமே பார்த்துருக்கோம். இதை இப்போ அவர் சொல்றாரு. ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியாத தவறான செய்தியை, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்தில் வந்து கள்ளச்சாரம் குடிச்சதுனால அந்த சாவு ஏற்படலன்னு ஒரு செய்தியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்களா சேர்க்கலையா? கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றி விட்டேன்னு பொய்யா முதலமைச்சர் சொல்லும் பொழுது அது உண்மைன்ற மாதிரி எல்லா ஊடகம் கொண்டு போய் சேர்த்துச்சா சேர்க்கலையா? இதுவரைக்கும் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலை குறித்து வெளிப்படையாக முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் யாரும் ஒரு கேள்வியும் கேட்கலன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞானசேகரன் வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிசிடிவி வேலை செய்யலைன்றதை நம்மளை நம்ப வச்சாங்க. இது எப்படி ஒரு கல்லூரிக்குள்ளே சிசிடிவி வேலை செய்யலை? சரி, கல்லூரிக்குள்ளே வேலை செய்யலை, கல்லூரி சுற்றி இருக்கக்கூடிய 50-100 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே எங்கேயுமே 100 மீட்டருக்குள்ளே எதுவுமே வேலை செய்யலையா? இதை நம்மளை நம்ப வச்சாங்க. இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் என்ற நபர் வந்து புனிதர் போல் வந்து இன்றைக்கி வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்திருக்காருன்னும் பொழுது அவனே ஒத்துக்கிட்டு ஆமான்ட்டு இப்போ அவனே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது, நம்ப வச்சாங்க. அப்போது இவர்களுக்கு தேவை என்றால் எதை வேண்டுமானாலும் சொல்லி நம்ப வைப்பார்கள். அதிகாரப்பூர்வமாக விஜய் சொன்னாரா? இல்லை, விஜய் தரப்புல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அதிமுகவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. எடப்பாடி சொன்னாரா? எடப்பாடியும் சொல்லலை. அப்படின்னும் பொழுது இல்லை சார், இப்போ கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் வந்து அதிமுக குறித்து எந்த ஒரு விமர்சனமும் வந்து விஜய் வந்து முன்வைக்கல. பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் விமர்சனத்தையே வந்து வைக்கிறாரு. அப்போ கூட்டணி குறித்து பேசி இருக்கலாமே சார் இந்த டைம். நீங்க அப்படி பார்க்கக்கூடாது தம்பி. என்னை கொல்றவன் யாருன்னு நான் ஒரு விஷயம் பார்க்கணும். என் மக்களை கொல்லக்கூடிய திருடன் யாரு, அயோக்கியன் யாருன்றது தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னும் பொழுது என்னுடைய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆட்சி செஞ்சு கொடுக்க திமுக, இவனை தான் எனக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மக்களை சாதி வாரியாக பிளவுபடுத்தி வெறும் மதத்தை மட்டுமே கையில் வைத்து இங்கே பிளவாடக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது பிஜேபி. இப்போ இந்த 2 பேரும் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த பிஜேபியோட போய் நீ சேர்றேனாக்கா அப்போ அந்த நேரத்தில் தான் ஒன்று அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி ஒன்று அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இலக்கு என் மக்களை காப்பாற்றுவது. தம்பி இவனை கொல்ல வரான் ஒருத்தன், நான் அவனை தடுக்கிற வேலையை பார்ப்பேனா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒரு தப்பு பண்ணுற ஒருத்தன் ஓரமாக உட்காந்துருக்கான், நான் அவனை போய் தடுப்பேனா? ஃபர்ஸ்ட் இவனை தான் தடுக்கணும். இந்த அரசியல் பொறுத்தில் அவர்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து சவுக்கு அவர்கள் இந்த விஷயத்த ஏன் சொல்கிறாரு, எந்த அஜெண்டா பேஸில் சொல்கிறாருன்னு நமக்கு ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு புரியும். சரி, நீங்கள் காமன் மேனாக எடுத்துக்கோங்க தம்பி. மதவாதத்தை வந்து வளர்க்கக்கூடிய இந்த பிஜேபியோடு விஜய் எப்படி போய் சேருவார்? நீ தான் சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. எப்படி போய் விஜய் சேருவார்னு நினைக்கிறீங்க? சேர வைப்பதற்காக நீங்கள் சேர்ந்தா அவ்வளோ பெரிய ஆளாயிடலாம். நீங்கள் அப்போ என்னன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய நரேட்டிவ் எங்களுக்கு என்ன புரியுதுனாக்கா, சேராமல் போனாலும் விஜய் மிகப்பெரிய பிம்பம்ன்றது அவங்களுக்கு தெரியல சார். இப்போ சேர வைப்பதற்காக அனுப்பப்பட்ட ஆள் தான் பிரசாந்த் கிஷோர்னு சொல்கிறாரு அவர். நான் கேட்குறேன், பிரசாந்த் கிஷோருடைய நிலவரம் பீகார் நடத்தின மாநாடு பற்றி உங்களுக்கு தெரியும். 1,00,000 பேருக்கு வந்து சேர் போட்டு 5,000 பேர் கூட அங்கே வரல. பிரசாந்த் கிஷோரே விஜய் நம்பி தான் இருக்கு. அவர் யாருக்காக வேலை செஞ்சிருக்காருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் இந்த வேலையை பண்ணியிருக்கலாமே சார். எந்த வேலையை? இப்போ விஜய் கூட இந்த கூட்டணி அதிமுக தாவேகா இந்த கூட்டணி வந்து பிரசாந்த் கிஷோர் தான் பேசினார் சொல்லி சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரு. இதன் காரணமாக தான் கடுப்பால தான் இபிஎஸ் வந்து வெளியே அனுப்புனதாகவும் சொல்றாரு. உன்னுடைய வேலை என்ன, என்னக்காக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வந்து பண்ண போற, கூட்டணி குறித்து நீ ஏன் பேசுற, கூட்டணி குறித்து நான் பேசிப்போம், உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸை திருப்ப வாங்கினதாகவும் சவுக்கு சங்கர் வந்து சொல்றேன். இதே நான் கேட்குறேன், கூட்டணி குறித்து முடிவு பண்ண வேண்டியது விஜயா சவுக்கா? உங்களுக்கே அந்த வேலை? உங்களுக்கே அந்த வேலை? நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. பிரசாந்த் கிஷோர் அவர் பிழப்புக்காக என்ன வேணா பேசியிருக்கலாம், புரியுதுங்களா? இங்கே விஜய் என்ற ஒற்றை நபருக்கு மட்டும்தான் இங்கே இடம்.
அவரை வச்சு தான் எல்லாமே இருக்கே தவிர அவர் இல்லாமல் இல்லை. அவர் யாரை டிசைட் பண்ணி எந்த போஸ்டிங் கொண்டு வர அவரை பொறுத்த வரைக்கும் தான். நீங்கள் நேற்று வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் எங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாரா? ஆதவர்ஜன் வேறு கட்சியிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறாரா? ஜான் சார் வேற ஆளுங்க வேறு இடத்துல இருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறாரா? நாளைக்கு இவர்கள் வேறு இடத்துக்கும் போகலாம். அவர்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. பட் விஜய் அவர் ஒருத்தர் தான் இந்த கட்சியோட முகம். அவரை சுற்றி தான் எல்லாமே இயங்குதுன்னும் பொழுது அப்போ அவர் தான் இங்கே மையப்புள்ளி. நீங்கள் வந்து அவரை கொண்டு போய் இவரோட சேர்த்து வைக்கிறது, அவரோட சேர்த்து வைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். மக்கள் முடிவு பண்ணணும் யாரை கொண்டு வந்து எந்த இடத்துல உட்கார வைக்கன்ட்டு. அவன் சூஸ் பண்ணிட்டான் விஜய் அவர்களை. அப்போது இந்த பயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து டிவிக்கேனால் வந்து ஆட்சி அதிகாரத்திற்குள் முழுமையான ஒரு என்ன கூட்டணி பலம் இல்லாமல் முழுமையாக வந்து அதிமுக ஆட்சியில் வந்து உட்கார முடியாது, திமுகவும் ஆட்சியில் வந்து உட்கார முடியாது. 2 பேரோட ஓட்டை சின்ன பின்னமாக சதறடிச்சு ஒரு ஹியூஜ் நம்பர் விஜய் வாங்குவார்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறீங்க? நேரடியாக கூப்பிட்டு பார்த்தீங்க, கெஞ்சி பார்த்தீங்க, இப்போ வேறு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. பட் விஜய் உங்களை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த 2 பேருமே சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவனாவது புத்திசுவாதி இல்லாதவங்க கூட அந்த பக்கம் போக மாட்டான். புரியுதுல உங்களுக்கு? அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவ்வளோ பேர் 2 பேரையும் எதிர்த்துட்டு ஒரு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தம்பி. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்ப்பது என்பது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபரை எதிர்ப்பதற்கு எவ்வளவு திராணி இருக்கணும், எவ்வளவு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அவர் வந்திருக்காரும் பொழுது போகிற போக்கில் ஏதோ பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி வா வா வான்னு இருக்கிறேன். நான் தான் உன் சாவாசம் இல்லை, உன்னை தான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். நீ அடி வாங்கி ஏதாவது மரண அடி வாங்கிடக்கூடாதுக்காக கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுன்றது அரசியலுக்கு எதிர்ப்படாது. நீங்கள் வந்து ஏதோ அது சினிமா மாதிரி நினச்சிட்டு இதெல்லாம் சவுக்குலேருந்து பல நபர்கள் பேசுகிறாங்க நம்மளுது. இல்லை சார், இப்போ சவுக்கு சங்கர் ஏன் இந்த மாதிரி பேசணும்? ஏன்னா ஒரு காலத்தில் வந்து விஜய் வந்து சவுக்கு சங்கர் கிட்ட தான் அரசியல் பயின்றாருன்னு ஒரு செய்தி இருக்குது சார். அது உண்மையானு தெரியல. திரும்ப சொல்லுங்கள். சவுக்கு சங்கர் கிட்ட விஜய் அரசியல் பயின்றாருன்னு ஒரு செய்தி இருக்குது சார். காமெடி நியூஸாக ஒரு இதை கட் பண்ணி போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? நல்ல ஒரு விஷயம். ஏன் விஜய்க்கு எதிராக ஒரு பேசணும் சார்? சார், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எல்லா அரசியல்வாதி பேசக்கூடிய பேச்சையும் உற்று கவனிக்கக்கூடியவர், அப்சர்வர். அவர் வந்து விஜய் வந்து எதுக்குமே டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டார். 2வது, யாரையுமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கள பற்றி பேசுகிறதோ காசிப் பேசுகிறதோ அவங்கள வந்து கேவலமாக சொல்கிறதோ அந்த குணம் நிச்சயமாக அவர்கிட்ட சுத்தமாக கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நீங்கள் சவுக்கு சங்கட்ட விஜய் வந்து அரசியல் கட்டுறான்றலாம் எவ்வளோ பெரிய காமெடி தெரியுங்களா? நீங்கள் உச்சபட்சம் நீங்கள் நல்லா வச்சு பாருங்கள். விஜயை எதிர்த்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சவுக்கு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ட்விட்டரில் பதிவெல்லாம் போட்டார், சிகரெட் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டார், பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தரவுகள் யாரோ கொடுத்தாங்க, அந்த தரவுகளை வாங்கி சவுக்கு சங்கர் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரே தவிர அதன் அடிப்படையில் பேசுகிறார். ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜோட பொலிட்டிக்கல் வியூவோடு அவர் பார்த்தாரா அப்படின்னாக்கா விஜய் அவர்களோட விஷயத்தில் அவர் செய்யலை. முழுக்க முழுக்க அதிமுகவிற்காகவும் எஸ்பி வேலுமணிக்காகவும் சில ஸ்ட்ராட்டஜியை அவர் ஃபார்ம் பண்ணி கொண்டு வராரு தவிர மக்கள் யாரை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்கள். அவருக்கே தெரியும் எதார்த்தம் உண்மை என்னன்ற தெரியும். இன்னும் தெரியாட்டி போகிற போக்கில் அவர் பார்த்துட்டு பேசாமல் நம்ம விஜய் கட்சியிலே சேர்ந்து நம்ம பேசாமல் அவருக்காக ஒர்க் செய்யலாமான்னு கூட அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏன்னா இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிக்கக்கூடிய குதிரையின் மீது ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். யதார்த்தமான உண்மை அதுதான். ஜெயிக்கக்கூடிய குதிரையோடு நம்ம சேர்ந்து பயணம் பண்ணுவது நமக்கு நல்லது நினைப்பாங்க தவிர சவுக்கு அவர்களால் ஒரு பெரிய தாக்கத்தை அரசியலுக்குள்ளே விஜய் கட்சிக்குள்ளே ஏற்படுத்திட முடியுமானாக்கா 100% முடியாது. நீங்கள் ஏற்கனவே சவுக்கு இது வரைக்கும் செட் பண்ண நரேட்டிவ் அதிமுக விஷயம் தோற்று போச்சு. 2024 எலெக்ஷனில் அது சின்ன பின்னமும் உடஞ்சி போச்சு. 2வது, அதே மாதிரி எடப்பாடி 100% பிஜேபியோட போக மாட்டான்னு சவுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அவர் சொன்ன எல்லாமே தம்பி நீங்கள் ஒரு தரவு கொடுத்து சார் இந்த மாதிரி ஊழல் நடந்துருக்குன்னு பேச வைக்கிறது இல்லை சார். போக மாட்டாருன்னு சொன்னேன். இப்போ போனதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காருல்ல சவுக்கு சங்கர். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி அவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்து விட்டார். விஜய் வரல, யாருமே வரல. இல்லை சார், இது ஒரு காரணம். விஜய் வந்து நாங்க 52 வருஷம் கட்சி, நாங்க 32 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கோம், நீங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்குறீங்க, இப்ப பிஜேபியோட போனதால இப்ப விஜய்க்கும் ஒரு செக் வச்ச மாதிரி ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. யதார்த்தமான அதுல உண்மை அவர் பேசின விஷயத்த நான் சொல்லிடுறேன். சசிகலா, எடப்பாடி, டிடிவி இந்த பிரச்சனை ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். எடப்பாடியை நம்பி விஜய் வரல அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். கரெக்டுங்களா? எடப்பாடியை நம்பி விஜய் வரவே இல்லைன்னும் பொழுது முதல்ல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல. அப்போது நீங்கள் யாருமே கூட்டணிக்கும் வர மாட்டீங்க, என் கட்சியும் போயிடும், என்னுடைய சிம்பிளும் போயிடும், அப்போ நான் உட்காந்து தோற்று போகிறதா? அதனால் தன்னை இன்றைக்கி பாருங்கள் அங்கே போயிட்டாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூன்றாரு. உன்னை தற்காத்து கொள்வதற்காக பிஜேபியிடம் போய் நீ சரணடைஞ்சிருக்கிற. உன்னால் வந்து விஜய் போல தைரியமாக நிற்க திராணி இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் தனியாக நிற்கிறார்ல, நான் உன்னை எதிர்த்துட்டேன்னு அதே ஸ்டாண்டோட நிற்க வேண்டியதானே?
இன்னும் 1 வருஷம் இருக்கிற எலெக்ஷனுக்கு ஏன் நிற்கலை? அப்போ இவர்கள் எல்லோரும் அரசியலுக்காக, அரசியல் பிளப்புக்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு பக்கம் போகிறதும், மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு தலைவனாக வந்து நிற்கிறதும், நீ எவ்வளோதான் ஆசை வார்த்தை பேசினாலும் சரி, எவ்வளோதான் நீ வந்து என்னை மிரட்டினாலும் சரி, போடா டேஷ் என்று சொல்லி நிற்கிறார்ல, அந்த திராணிக்கும் அந்த தைரியத்திற்கும் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறதுனால தான் மக்கள் இப்படி நேசிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் கால் வைக்க இடம் கிடையாது, ரோட்டில் வந்து அவர் போகும்பொழுது வழிநெடுக்க போகிறான், எங்கேயுமே இடம் கிடையாது. இன்றைக்கி அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெரிய இது, இன்றைக்கி நேஷ்னல் நியூஸாக மாறுது. நீ காலையில் லைவ் போட ஆரம்பிச்சுன்னா இப்போ வரைக்கும் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிற பொழுது இதான் விஜய். நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு முடிஞ்சால் அவரோடு தர்க்க ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, சமூக பிரச்சனை குறித்து பேசி 4 வருஷம் நீ என்ன செஞ்ச, நீ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சவா பேசலாம்னு சொல்லும் பொழுது அதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த கட்டம் அதை நோக்கி தான் விஜய் பயணிக்க போகிறாரு. உங்களுடைய முகத்திரை கிழிக்கக்கூடிய வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம். நன்றி.